வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் புக் பேக் கொஸ்டின்ஸும் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வகையில இப்போ நம்ம வந்து பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது போக ஆல்ரெடி மிஷன் குரூப் 4 பேர்ல ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் அண்டம் மற்றும் விண்வெளி அந்த லெசனுடைய பார்ட் 1 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 2 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சுப்பிரமணியன் சந்திரசேகர் இந்திய அமெரிக்க விண்வெளி இயற்பியலாளர் ஆவார். 1983ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கும் வில்லியம் ஏ ஃபவுலர் என்பவருக்கும் பகிர்ந்து வழங்கப்பட்டது. ஸோ சுப்பிரமணியன் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா 1983ல இவங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த பிரைஸை வந்து இவங்களோட இன்னொருத்தரும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ ஃபவுலர். ஸோ இவரது விண்மீன் பரிணாம வளர்ச்சியின் கணித ரீதியான செயல்பாடுகள், நட்சத்திரங்கள் மற்றும் கருந்துளைகளின் பரிணாம படிகளின் கோட்பாட்டு மாதிரிகள் பலவற்றை அளித்தது. ஸோ இவரோட டெரிவேஷன்ஸ் எல்லாமே நட்சத்திரங்கள் மற்றும் கருந்துளைகளின் பரிணாம படிகளின் கோட்பாட்டு மாதிரிகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர் தமது வாழ்நாளில் பல்வேறு வகையான இயற்பியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார். ஸோ பிசிக்ஸ் ரிலேட்டடான நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு இவங்க வந்து சொல்யூஷன் டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க நோபல் பிரைஸ் வாங்கினாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம நோபல் பிரைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ செலிப்ரேட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. இந்த டிசம்பர் 10 யார் ஞாபகமா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்களோட ஞாபகமா தான் டிசம்பர் 10 அன்னைக்கு நோபல் பரிசு தினம் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டா 2023ல பிசிக்ஸுக்கு வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பியாரே அகோஸ்டினி, ஃபாரன் கிராஸ், அன்னே எல் ஹுயிலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பர்சன்ஸும் பிசிக்ஸுக்காக நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. இவங்க 3 பேரும் அந்த பிரைஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன கான்செப்டுக்காக பிரைஸ் வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா பருப்பொருளின் மின் இயக்கவியல், அதாவது எலக்ட்ரோடைனமிக்ஸ் இன் மேட்டர். இந்த கான்செப்டுக்காக தான் இவங்க வந்து நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரோடைனமிக்ஸ் இன் மேட்டர். ஸோ இப்போ சைடில் உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பருப்பொருட்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு 4-5 விஷயம் மட்டும் எக்ஸெப்ஷன் பார்ப்போம். ஸோ அதுல முக்கியமான 4 எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லைட், அதாவது ஒளியியல். அடுத்தது சவுண்ட், கேட்கக்கூடிய ஒலி. நெக்ஸ்ட் ஹீட், வெப்பம். அடுத்தது மின்சாரம், எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எல்லா பொருட்களுமே பரப்பொருட்களால் ஆனது. இந்த 4 மட்டும் பரப்பொருட்களால் ஆனது கிடையாது. இது எல்லாமே ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு புக் பேக்லயும் நிறைய டைம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு ரிப்பீட்டடா. எக்ஸாம்ஸ்லயும் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பரப்பொருட்களால் ஆனது அல்ல எதுன்னு சொல்லிட்டு இந்த 4ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. 1989 கலீலியோ கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டு நினைவு கூறப்பட்டார். இதன் 14 வருட விண்வெளி பயணத்தில் கல்வி நுண்ணாய்வு கலனும் அதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய சிறு கலனும் இணைந்து வியாழன் கஸ்ப்ரா என்னும் துணைக்கோள், ஷூமேக்கர் லெவி 9 என்னும் வால் நட்சத்திரத்தினால் வியாழனில் உள்ள தாக்கம் யூரோப்பா, காலிஸ்டோ, இயோ மற்றும் அமெல்வியா போன்றவை ஆகும். வியாழனின் ஒரு நிலவுடன் கலீலியோ கலப்பதனை தடுப்பதற்காக இதன் பணியின் முடிவில் வியாழனிலேயே சிதைக்கப்பட்டது. ஸோ 1989ல வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலன் வந்து ஒன்று அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கு யாரோட பேர் வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கலீலியோவோட பேரை வச்சு அவரை வந்து சிறப்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து 14 இயர்ஸ் வந்து இதோட ஸ்பேஸ் டிராவல்ல வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த கல்வி நுண்ணாய்வு கலனும் அதிலிருந்து பிரிஞ்சு செல்லக்கூடிய அந்த சிறு கலனும் இணைஞ்சு வியாழன் கஸ்ப்ரா அப்படிங்கிற ஒரு துணைக்கோள் உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இதோட யூஸ் என்னவோ, இதோட யூசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து வியாழன்ல இருக்கக்கூடிய நிலவோட போய் மேர்ஜ் ஆயிராம இருக்கணும்ன்றதுக்காக இதோட பயன்கள் முடிஞ்ச உடனே இதை வந்து வியாழன் கொல்லியை வச்சு சிதைச்சிட்டாங்க.
அடுத்தது பாருங்க, இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம். நம்மளோட கலாம் ஐயா இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பத்தி ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து சின்ன வயசுலயே வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. பத்திரிகை விற்கிற வந்து பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா கதை மாதிரி தான். ஸோ கண்டென்ட் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. கல்லூரி படிப்பில் இயற்பியல் இளம் அறிவியல் பட்டத்தினை 1954ஆம் ஆண்டு பெற்றார். ஸோ 1954ல பிசிக்ஸ்ல வந்து இவரு டிகிரி வந்து முடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 1955ல சென்னையில் இருக்கிற MITல விண்வெளி பொறியியல் படிப்பை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதையும் வந்து சக்சஸ்ஃபுல்லி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அங்க உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சில அறிஞர்களோட ஹெல்ப் மூலமா ஸோ அங்க இருந்த பொருட்களை வச்சே நந்தி அப்படிங்கிற ஒரு விமானத்தை வந்து இவங்க உருவாக்கி இருப்பாங்க. சக்சஸ்ஃபுல்லி அதை ரன் பண்ணியும் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1983ல இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் தலைவராகவும் பாதுகாப்பு அமைச்சக அறிவியல் ஆலோசகராகவும் கலாம் பொறுப்பேற்றார். அதுக்கு அடுத்தது பாருங்க, கலாம் வந்து 1980ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் SLV-3 என்ற செயற்கைக்கோள் செலுத்தியினை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார். ஸோ SLV-3 யூஸ் பண்ணி ரோஹிணி 1 வந்து சக்சஸ்ஃபுல்லி இவங்க வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்தியன் ஆர்மி இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய திரிசூல், அக்னி, பிருத்வி, நாக், ஆகாஷ் இது எல்லாத்தோடைய ப்ராஜெக்ட் ஹெட்டா இவங்க தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது திட்ட இயக்குனராக நம்மளோட கலாம் ஐயா அவர்கள் தான் வந்து இருந்திருப்பாங்க. இந்தியாவில் முதன்முறையாக ஒரு 60 விண்வெளி பொறியியல் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து 1974ல சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே அணுவெடிப்பு சோதனை அப்படிங்கிற ஒண்ணு வந்து நிகழ்த்தியிருப்பாங்க. அதுல நம்ம கலாம் அவர்களும் ஒருத்தரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1999ல ஆபரேஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டத்துல பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றி உள்ளார். ஸோ இந்த பொக்ரான் அணுவெடிப்பு சோதனை வந்து 1999ல நடந்திருக்கும். ஸோ அதுக்கு பேர் ஆபரேஷன் சக்தின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா நம்மளோட கலாம் அவர்களும் இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இந்தியாவை அணு ஆயுத வல்லரசு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. அதுக்கான ஃபுல் கிரெடிட்ஸும் நம்மளோட அப்துல் கலாம் அவர்களை தான் சேரும். அதுக்கு அடுத்தது இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்தியாவில் 2002 முதல் 2007 வரை குடியரசுத் தலைவராகவும் இருந்தார். ஸோ இவங்களுக்கு வந்து இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் வழங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 2002ல இருந்து 2007 வரைக்கும் நம்மளுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். ஸோ இந்தியாவுடைய உயரிய விருது, இந்தியாவுடைய மிக முக்கிய 4 விருதுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா பாரத ரத்னா, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, இந்த 4 தான். ஸோ இதுல வந்து இருக்கிறதுலே ரொம்ப உயரிய விருது எதுன்னு பாத்தீங்கன்னா பாரத ரத்னா தான். ஸோ பாரத ரத்னாக்கு அப்புறம் பத்ம பூஷன், அதுக்கப்புறம் பத்ம விபூஷன், கடைசியா பத்மஸ்ரீ. ஸோ இந்த பாரத ரத்னா இதோடைய தமிழாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய மாமணி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பத்ம பூஷன் அப்படின்னா தாமரை அணி, பத்ம விபூஷன்னா தாமரை செவ்வனி, பத்மஸ்ரீனா தாமரை திரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட தமிழாக்கம் இதெல்லாம். கலாம் 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். இவர் இந்திய ராணுவ ராக்கெட் வடிவமைப்பின் முதன்மையாளராகவும் விளங்கினார். ஸோ இது வரைக்கும் 5 ஏவுகணை திட்டங்கள்ல பணியாற்றி இருக்கிறாங்க. பிளஸ் வந்து இந்திய ராணுவ ராக்கெட் வடிவமைப்பின் முதன்மையாளர், அதாவது இவர் தான் வந்து அதுக்கு ஹெட்டாவும் வந்து இருந்திருக்காங்க. மனிதர்களுக்கு கஷ்டங்கள் தேவை, ஏனென்றால் மகிழ்ச்சியை அனுபவிக்க அவைதான் காரணம் என்றும், உங்கள் கனவுகள் நனவாகும் முன் நீங்கள் அந்த கனவை தொடர்ந்து காண வேண்டும் என்றும் கூறிய நமது ஏவுகணை நாயகன் மறைந்தும் நம்மிடையே இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் போல நாமும் இந்த நாட்டிற்காக நம்மை அர்ப்பணிப்போம். ஸோ இதோட நம்மளோட அண்டம் மற்றும் விண்வெளி லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதே மாதிரி எல்லா லெசனோடையும் பார்க்கலாம். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் நாங்கள் ரெகுலரா வந்து போட்டுட்டே இருக்கும். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.